ரெடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. இந்த 2026 2026 வாக்குத்தத்த ವಾಗ್ದಾನ வார்த்தையை ವಾಕ್ಯವನ್ನ நம்மத்துல இருக்கிற ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ என்னுடைய தகப்பன், ನನ್ನ ತಂದೆ, மூத்த ஊழியக்காரர், ಹಿರಿಯ ಸೇವಕರು தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்மத்துல கொண்டு வருவார்கள். ದೇವರ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯವನ್ನ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அந்த வார்த்தையை ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ அவரை கொண்டு ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ஆசீர்வதித்து கொடுப்பார். ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು, மறக்க கூடாது. ಮರೆಯಬಾರದು. பவுல் சொன்னது போல ಪೌಲನು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ 2027 2027ರಲ್ಲಿ வருக பிந்துமானா ದೇವರು ಬರೋದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಆದ್ರೆ ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையை சொல்லணும். ಒಬ್ಬೊಬ್ಬರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கரங்களை தட்டி ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ நாம் அவர்களை வரவேற்று ಅವರನ್ನು ಬರಮಾಡೋಣ. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ಎಲ್ಲರಿಗೂ இந்த 2026 வருட புது வருட 2026 ವರ್ಷದಲ್ಲಿ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் உபாகமம் ಧರ್ಮೋಪಕಾಂಡ எடுத்துக்கொள்ளும். ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 33ನೇ ಅಧ್ಯಾಯ. உபாகமம் 33 ಧರ್ಮೋಪಕಾಂಡ 33 29. 29ನೇ ವಾಕ್ಯ. ಯಾರಿದ್ದಾರೆ? ನೀವು ಯೆಹೋವನ ಅನುಗ್ರಹದಿಂದ ದಯವನ್ನು ಹೊಂದಿದವರು. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವ ನಿಮ್ಮ ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡುವ ಸತ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಮುದುರಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ನೀವು ಅವರಿಗಿಂತ ಎತ್ತರವಾದ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಸಂಚರಿಸುತ್ತೀರಿ. ஆமென். ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆண்டிலே ಈ ವರ್ಷದಲ್ಲಿ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இஸ்ரவேலே ಇಸ್ರಾಯೇಲರೇ, நீ பாக்கியவான். ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் யாரு? ನಾವು ಯಾರು? பாக்கியவான்கள். ನಾವು ಭಾಗ್ಯವಂತರು. பாக்கியவான்கள். ನಾವು ಭಾಗ್ಯವಂತರು, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು, கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள், ಕರ್ತನಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟವರು, தேவனை தரிசித்தவர்கள், ದೇವರು ಧರಿಸಿಕೊಂಡವರು, அவர் சத்தத்தை கேட்டவர்கள், ಅವರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿದವರು, அவரால் வழி நடத்தப்படுகிறவர்கள். ಅವರಿಂದ ದಾರಿ ನಡೆಸುವವರು, அவர் நம்மளுடைய நல்ல மேய்ப்பன். ಅವರು ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்முடைய பாதுகாவலர். ನಮ್ಮ ಕಾವಲಾಗಿರುತ್ತಾರೆ. அவர் நமக்கு வேலியா ಅವರು ನಮಗೆ இருக்கிறார். ಬೇಲಿಯಾಗಿದ್ದಾರೆ. நமக்கு அரணான கோட்டையா ನಮಗೆ ಅರಣಾದ இருக்கிறார். ಕೋಟೆಯಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாகத்திற்கு அவர் ஜீவ தண்ணீரா இருக்கிறார். ನೀರನ್ನು ಕೊಡುವವರು, வெயிலுக்கு அவர் கண்மலையின் நிழலா இருக்கிறார். ಅವರ ಬಿಸಿಲಿಗೆ ನೆರಳಾಗಿರುವವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்துருக்கு முன்பாக ಶತ್ರುವಿನ ಮುಂದೆ நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி ನಮಗೆ ಪಂಕ್ತಿಯನ್ನು இருக்கிறார். ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் ಎಷ್ಟು ಶತ್ರುಗಳಿದ್ರು அவர் ஒரு பந்தியை உங்களுக்கு ಅವರೊಂದು ஆயத்தப்படுத்துவார். ಪಂಕ್ತಿಯನ್ನು ನಮಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்துருக்கள் எழும்புவது ಶತ್ರುಗಳು ಎದ್ದೇಳುವುದು நமக்கு நஷ்டம் அல்ல. ನಮಗೆ ನಷ್ಟ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தோல்வி அல்ல, ಸೋಲು ಇಲ್ಲ, சாபம் அல்ல. ಶಾಪವಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாறாக ஆசீர்வாதம், ಬದಲಾಗಿದ ಆಶೀರ್ವಾದ, உயர்வு, ಉನ್ನತ மேன்மையை தேவன் ಮೇಲ್ಮೈ வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்கிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ விதமாய் ವಿಧವಾಗಿ. ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ரோமர் எழுதின ರೋಮಪುರದಲ್ಲಿ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ, நிருபம் ಪತ್ರಿಕೆ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனம் 22ನೇ 23வது ವಾಕ್ಯ, வசனம். 22, 23. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
இது எத்தனை பேருக்கு புரியுறது? ಇದೆಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனத்தை கேட்டீங்களா சகோதரி? வாசிக்கிறத ಆ ದೇವರ வாசிக்கிறது கேட்டீங்களா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனுடைய அர்த்தம் புரிகிறதா? ಅದರ ಅರ್ಥ ನಿಮಗೆ ತಿಳಿತಾ ಇದೆಯಾ? சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ, என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால் ಹಾಗಾದರೂ நமக்கு தெரிந்திருக்கிறபடி ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ இதுவரைக்கும், ಇದುವರೆಗೂ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இதுவரைக்கும் ಇದುವರೆಗೂ சர்வ சிருஷ்டியும் ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಯು ஏகமாய் தவித்து ವೇಗವಾಗಿ ತವಿತ್ತು பிரசவ வேதனை படுகிறது. ಪ್ರಸವೇದನೆ ಪಡುತ್ತಾ ಇದೆ. உங்களுக்கு தெரியாது, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சகோதரிங்களுக்கு தெரியும் பிரசவ வேதனைன்னா என்னன்னு. ಪ್ರಸವೇದನೆ அல்லேலூயா. உலகத்திலேயே ஒரு வேதனை உண்டானால், ನೋವಿದೆ ಅಂದ್ರೆ அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, பிரசவ வேதனையை விட மேலானது ஒன்றுமே இல்லை. ಪ್ರಸವೇದನೆ ಮೇಲೆ ಬೇರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகம் முழுவதும் ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ஆணும் பெண்ணும் ಗಂಡು ಹೆಣ್ಣು ராஜ்யங்களும் ರಾಜ್ಯಗಳು சிங்காசனங்களும் ಸಿಂಹಾಸನಗಳು கர்த்தத்துவங்களும் ತತ್ವಗಳು ஆளுகைகளும் ಆಳ್ವಿಕೆಗಳು கலெக்டர் ஆபீஸ், ಕಲೆಕ್ಟರ್ಗಳು தாலுகா ஆபீஸ், ತಾಲೂಕು ಆಫೀಸ್ கவர்னர் ஆபீஸ், ಗವರ್ನರ್ ಆಫೀಸ್ சிஎம் ஆபீஸ், ಸಿಎಂ ಆಫೀಸ್ பிஎம் ஆபீஸ், ಸಿಎಂ ಆಫೀಸ್ எல்லா ஜனாதிபதி மாளிகை, ಎಲ್ಲ ಜನಾಧಿಪತಿ நீதிமன்றங்கள், ನೀತಿಮಂಡಲಗಳು சுப்ரீம் கோர்ட், ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ சர்வமும் ಸರ್ವವು சர்வமும் ಸರ್ವವು அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஸ்டேட் பேங்க், ಸ್ಟೇಟ್ ಬ್ಯಾಂಕ್, அப்புறம் என்ன ரிசர்வ் வங்கி, ರಿಸರ್ವ್ ಬ್ಯಾಂಕ್, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வமும் ಸರ್ವವು தவித்து ತವಿತ್ತು பிரசவ வேதனைப்படுகிறது. ಪ್ರಸವೇದನೆ ಪಡುತ್ತಾ ಇದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சர்வமும் ಸರ್ವವು தவித்து ತವಿತ್ತು பிரசவ வேதனைப்படுகிறது. ಪ್ರಸವೇದನೆ ಪಡುತ್ತದೆ. என்னத்திற்காக? ಏನಕ್ಕಾಗಿ? நாம் சகோதரிகள் பிரசவ வேதனைப்பட்டார்கள். ವೇದನೆಗಳು ஒரு ಪಟ್ಟರು. அருமையான ஆண் குழந்தை, ಒಂದು ಗಂಡು ಮಗು, ஒரு பெண் குழந்தையை ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು பெற்று வளர்த்து ಹೆತ್ತು ಬೆಳೆಸಿ பாடவும் துதிக்கவும் ಹಾಡು ಸುತಿಸಿ அவர்களை உண்டாக்கி ಅವರನ್ನ இருக்கிறார்கள். ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகம் எதற்கு பிரசவ வேதனைப்படுகிறது? ಈ ಲೋಕ ಏನಕ್ಕೆ ಪ್ರಸವೇದನೆ எதற்கு ಪಡಬೇಕು? நிறுவனங்கள் பிரசவ வேதனைப்படுகிறது? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள அல்ல, ಒಳ್ಳೆದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ வரப்போகிற ஒரு பெரிய தீமை வந்து கொண்டிருக்கிறது. ಒಂದು ಕೇಡಿಗಾಗಿ அது உங்கள் கண் எதிரே ಅದು ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿನೆದುರು வரப்போகிறது. ಬರಕೋಗುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் ಆದ್ದರಿಂದ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் ಯೇಸುವನ್ನು ನಂಬಿಕೊಂಡಿದ್ದವರು தவித்து, ದಲಿತು அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார் ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ 23, 23 வாசிங்க அதையும். ம். ம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ரிசர்வ் வங்கி, சுப்ரீம் கோர்ட், ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್, முப்படை தளபதிகள், ತಲೆಪತಿಗಳು, ராணுவம், மூணு ராணுவமும் ಸೈನ್ಯಗಳು, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, தவித்து வேதனைப்படுகிறது. ಆ ನೋವನ್ನ ಪಡ್ತಾ ಇದೆ. நன்மையை பெற்றுக்கொள்ள அல்ல. ಒಳ್ಳೆದನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரப்போகிற ஆபத்தில் ಬರ ಹೋಗುವಂತ ಆಪತ್ತು அவர்கள் சிக்க போகிறார்கள். ಅವರು ಸಿಕ್ಕುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು, ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற ರಕ್ತದಿಂದ நாமும், ಪಟ್ಟಿರುವಂತ ನಾವು, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இதுல இருந்து தப்பி பிழைக்க ಅದನ್ನ ತಪ್ಪಿಸಿ ಜೀವಿಸಲು கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು நோவாவுக்கு பேழையை கட்ட ನಾವು உதவி ನಾವೇ செய்தவர். ಸಹಾಯ ಮಾಡಿದವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. லோத்துக்கு மலைக்கு ஓடிப்போ என்ற ஆலோசனை கொடுத்தவர். ಲೋಟನ ಹೆಂಡತಿಗೆ ಓಡಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மோடு கூட இருக்கிறார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. தப்பி பிழைக்க ತಪ್ಪಿ ಜೀವಿಸಲು அந்த நாமம் போதுமானது. ಆ ನಾಮ ಸಾಕಾಗಿದೆ. அந்த ஒற்ற நாமம், ಒಂದೇ ನಾಮ, இயேசு என்ற நாமம், ಯೇಸು ಎಂಬ ನಾಮ, சர்வ வல்லமையுள்ள நாமம், ಸರ್ವಶಕ್ತನಾದ ನಾಮ, சாவை வென்ற நாமம், ಸಾವಗೆದ್ದ ನಾಮ, பாதாளம் ஜெயித்த நாமம், ಸಾವನ್ನು ಜಯಿಸಿದ ನಾಮ, ராஜ்யங்களையும் சிங்காசனங்களையும் ஜெயித்த நாமம். ಜಯಿಸಿದ ನಾಮಗಳು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற நாமம். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವ அல்லேலூயா. ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு என்ற நாமம், ಯೇಸು ಎಂಬ ನಾಮ, சர்வ வல்லமையுள்ள நாமம், ಸರ್ವಶಕ್ತನಾದ ನಾಮ, சர்வ வல்லமையுள்ள நாமம். ಸರ್ವನಾಮವಾಗಿದೆ. அவர் இம்மானுவேலராய் ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿದ್ದಾರೆ. உங்களோடு கூட இருக்கிறார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. கடந்த ஆண்டு எபினேசராய் இருந்தார். ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಬಿನೇಸರಾಗಿದ್ದರು. இந்த ஆண்டு முழுவதும் ಈ ವರ್ಷ ಎಲ್ಲ அவர் இம்மானுவேலராய், ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿ, சர்வசக்தனாய், ಸರ್ವಶಕ್ತನಾಗಿ, எல்ஷடாவாய், ಯೆಹೋವನಾಗಿ, யெகோவா நிசியாய் ನಿಸಿಯಾಗಿ அவர் உங்களோடு கூட ಅವರು இருப்பார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. சர்வ வல்லமையுள்ள தேவன் ಸರ್ವಶಕ್ತನಾದ
யாருக்கும் வெற்றி தருவதில்லை, ಯಾರಿಗೂ ಜಯ ಕೊಡುವುದಿಲ್ಲ. உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். ಜಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. உங்களுக்கு ஜெயமான பாதையை வைத்திருக்கிறார். ದಾರಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அதனால் கர்த்தராகிய இயேசு ಕರ್ತನಾದ ಯೇಸು சாலோமின் ராஜனாய் உங்களோடு கூட இருப்பார். ಸಾಲೋಮಿನ ರಾಜನಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ சமாதான பிரபுவாய் உங்களோடு கூட இருப்பார். ಪ್ರಭುವಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ அல்லேலூயா. ஹalleluya. யார் கலங்கினாலும் ಯಾರು ಕಲಗಿದರು நீங்கள் கலங்க மாட்டீர்கள். ಕಲಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. என் ஆத்துமாவே ನನ್ನ ಆತ್ಮನೇ நீ ஏன் பயப்படுகிறாய்? ಯಾಕೆ ಭಯಪಡುತ್ತೀಯಾ? ஏன் கலங்குகிறாய்? ಯಾಕೆ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದ್ದೀಯಾ? தேவனை நோக்கி காத்திருக்கு. ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕಾದಿರು. என் முகத்திற்கு ரட்சிப்பும் ನನ್ನ ಮುಖಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ. என் தேவனுமாய் இருக்கிறவரை ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நான் துதிப்பேன். ನಾನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. வசனம் நிறைவேறும், ದೇವರ ವಾಕ್ಯ ನೆರವೇರುತ್ತೆ. வார்த்தை நிறைவேறும். ದೇವರ ಮಾತು ನೆರವೇರುತ್ತೆ. அதுவும் அல்லாமல் ಅದು ಅಲ್ಲದೆ ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட ಆತ್ಮ ಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವವರು நம்முடைய சரீர மீட்பாகிய ನಮ್ಮ ಶರೀರ ರಕ್ಷಣೆ ಆಗಿರುವ புத்திர சுவிகாரம் வருவதற்கு ಪುತ್ರ ಸ್ವೀಕಾರ ಬರುವುದಕ್ಕೆ காத்திருந்து ಕಾದಿದ್ದು நாம் தவிக்கிறோம். ನಾವು ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறார். ಪೌಲನು ಇದನ್ನು ಬರೆದಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. உலகம் ಲೋಕ ஒரு பெரிய ஆபத்துக்குள் ದೊಡ್ಡ ಒಂದು ಆಪತ್ತಿಗೆ போக போகிறது. ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. ಇದರಿಂದ ಯಾರು ತಪ್ಪಿಸಲು உன்னுடைய ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஞானத்தினால், ಜ್ಞಾನದಿಂದ, புஜ பலத்தினால், ನಿಜ ಬಲದಿಂದ, பண பலத்தினால், ಹಣ ಬಲದಿಂದ, அறிவு ಅರಿವು பலத்தினால், ಬಲದಿಂದ, ராணுவ பலத்தினால் ಸೈನ್ಯ ಬಲದಿಂದ தப்பவே முடியாது. ತಪ್ಪಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். ನೋವಿನ ಕಾಲದಲ್ಲಿ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ. லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடந்தே தீரும். ನೋವಿನ ಕಾಲದಲ್ಲಿ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஆனாலும் ಆದರೆ நம்மளை தேவன் காக்கிறவராய் ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. அவர் நம்மளை காக்கிறவர். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವವರು. அல்லேலூயா. ஹalleluya. வேதம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே சொல்லுகிறார். ಎರಡು ಕೊರತೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಲೇ எடுத்து வாசித்து பார்ப்போம். ತೆಗೆದು ನೋಡೋಣ. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து ಆ ರೀತಿ ಇರುವ ಮರಣದಿಂದ அவர் எங்களை தப்புவித்தார். ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದರು. அல்லேலூயா. ஹalleluya. எப்படிப்பட்ட மரணம்? ಯಾವ ರೀತಿಯುಳ್ಳ ಮರಣ? அல்லேலூயா. ஹalleluya. தப்பி பிழைக்க வழி இல்லாத ತಪ್ಪಿಸಲು ದಾರಿ ಇಲ್ಲದ மரணம். ಮರಣ. அதிலிருந்து ಅದರಿಂದ தேவன் எங்களை தப்புவித்தார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದರು. எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் ನಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಆಗಿರದೆ 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம். 9ನೇ ವಾಕ್ಯ. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் ನಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಆಗಿರದೆ ஆம். அல்லேலூயா. ஹalleluya. அப்படிப்பட்ட இடுக்கமான காலங்களில், ಆ ರೀತಿ ಇರುವಂತ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಕಾಲ, நெருக்கமான காலங்களில் ಇಕ್ಕಟ್ಟಾದ ಕಾಲ தேவன் உங்களோடு கூட இருந்தார். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರು. அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. நிச்சயம் நடந்திருக்கும், ನಿಶ್ಚಯವೂ ನಡೆಯುವುದು. அழிவு வந்திருக்கும், ನಾಶ ಬಂದಿರುತ್ತದೆ. போராட்டத்தில் நீங்கள் தோற்றிருப்பீர்கள், ಹೋರಾಟದಲ್ಲಿ ಸೋತೋಗಿರ್ತೀರಿ. அவமாய் போயிருப்பீர்கள். ಅವಮಾನವಾಗಿರ್ತೀರಿ. ஆனால் தேவன் காப்பாற்றினார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದರು. அல்லேலூயா. ஹalleluya. அவரை நம்பி இருந்தோம், ಅವರನ್ನು ನಂಬಿದ್ದು அவர் நம்மளை தப்புவித்தார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿದರು. இப்பொழுது தேவன் சொல்லுகிறார். ಈಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. அடுத்த வசனம் வாசியுங்கள். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அப்படிப்பட்ட மரணத்தில் ಆ ರೀತಿಯ ಮರಣದಿಂದ அவர் எங்களை தப்புவித்தார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದರು. இப்பொழுதும் தப்புவிக்கிறார். ಈಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. கடந்த காலம், ಕಳೆದ ಕಾಲ, நிகழ்காலம், ಈಗಲೂ ಕಾಲ 26 26 இன்னையிலிருந்து ಇವತ್ತಿನಿಂದ அவர் தேவன் நம்மளை தப்புவிக்கிறவராயிருப்பார். ದೇವರಾಗಿರ್ತಾರೆ. வருங்காலம், ಬರುವ ಕಾಲ past tense. அல்லேலூயா. ஹalleluya. அவர் தப்புவிப்பார். ಅವರು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. தப்புவிக்கிறார், ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. தப்புவித்தார், ತಪ್ಪಿಸಿದರು. தப்புவிக்கிறார், ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. இனியும் தப்புவிப்பார். ಇನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. உதவி செய்தார், ಸಹಾಯ ಮಾಡಿದರು. உதவி செய்கிறார். ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இனியும் இந்த ஆண்டு முடியும் வரைக்கும், ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಮುಗಿಯುವ ತನಕ கர்த்தர் வருகை பிந்தும் வரைக்கும், ದೇವರ ಮರಣ ತಡವಾದರೂ இந்த ஆண்டு முழுவதும் தப்புவிக்கிறவராய் கூட இருப்பார். உதவி செய்கிறவராய் கூட இருப்பார். உங்களை உயர்த்துகிறவராய் இருப்பார். உங்களை தலைக்க செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். தேவனை நம்புகிறவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இது கடைசி காலமா இருக்கிறது. அல்லேலூயா. வருஷங்கள் எல்லாம் மாறி போய் இருக்கிறது. அல்லேலூயா.
எப்படியோ காலண்டர் 26 என்று சொன்னாலும் 26 ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಹೇಳಿದ್ರು பரவாயில்லை. ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனால் சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். ಬೇಗನೆ ಕರ್ತನು ಬರ್ತಾನೆ. சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். ಬೇಗನೆ ಬರ್ತಾನೆ. எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி துதியுங்கள். ತುದಿತೀರಿ. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தமானது ವಾಗ್ದಾನವಾಗಿರುವುದು நமக்கும் ನಮಗೂ நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் ನಮ್ಮ ತಲೆಮಾರುಗಳಿಗೂ தேவன் நமக்கு கொடுத்ததாக வேதம் சொல்கிறது. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் வாக்கு மாறாதவர் ದೇವರು ಬದಲಾಗದ நம்மளோடு கூட இருக்கிறார். ಸಂಗಡ ಇರುವವರು. அல்லேலூயா. 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 ஒரு வசனத்தை வாசியுங்கள். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 39வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நல்ல சத்தத்தை கேளுங்கள், உள்வாங்குங்கள். வசனமே ஜெயம். 39 39 ಆ ವಾಗ್ದಾನವು ಆ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ ದೂರವಾಗಿರುವವರೆಲ್ಲರಿಗೂ ಆ. ಮತ್ತು ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ನಮ್ಮ ಕಡೆಗೆ ಕರೆಯುವವರೆಲ್ಲರಿಗೆ ಕಾರಣವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದನು. போதும். அல்லேலூயா. Hallelujah. நல்ல கவனிங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. வாக்கு தத்தமானது ವಾಗ್ದಾನವಾಗಿರುವಂತ தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಮಾತನ್ನ இந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். ಈ ವರ್ಷ ಮಾತು இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ಇಸ್ರಾಯೇಲ್ ಭಾಗ್ಯವಂತರು. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே, ಕರ್ತನಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದವರೇ, உனக்கு ஒப்பானவன் யார்? ನಿನಗೆ ಸರಿಯಾದವನು உனக்கு ಯಾರು? ஈக்குவல் ನಿನಗೆ ಸರಿಯಾದವನು யாராலும் முடியாது. ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯ? அல்லேலூயா. Hallelujah. நான் விளையாட்டா சொல்லுவேன், ನಾನು ಆಟ ಆಡ ಹೇಳ್ತೀನಿ. நாங்கள் 7வது அறிவுடையவர்கள் என்பேன். 7 ಬುದ್ಧಿ ಇರುವವರು. மனுஷனுக்கு எத்தனை அறிவு ಮನುಷ್ಯನಿಗೆ ಎಷ್ಟು ಬುದ್ಧಿ ಇದೆ? சொல்லுங்க. மாட்டுக்கு எத்தனை? ದನಕ್ಕೆಷ್ಟು? எத்தனாவது நாள் உண்டாக்கப்பட்டது? ಎಷ್ಟು ದಿನದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು? ஒரு நாள், முதல் நாள் உண்டாக்கப்பட்டதுக்கு ಮೊದಲ ದಿನ ಉಂಟು ಮಾಡಿದಕ್ಕೆ ஒரு அறிவு. 1வது நாள் ಒಂದು ಬುದ್ಧಿ. 2வது நாள் 2 அறிவு. ಎರಡನೇ 3வது நாள் உண்டாக்கப்பட்டதுக்கு 3 ಮೂರನೇ அறிவு. ಅರಿವು. 4வது நாள் உண்டாக்கப்பட்டதுக்கு 4 அறிவு. ನಾಲ್ಕನೇ ದಿನ ಉಂಟು 5வது நாள் ಉண்டாக்கப்பட்டதுக்கு 5 அறிவு. 6வது நாள் உண்டாக்கப்பட்டது யாரு? 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 அதான் ನಾವೇ 6 அறிவு. 6 ಅರಿವು. அதுல எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா. அவன் நடந்துக்கிறது, பேசுறது, பஸ்ல, ನಡೆಯೋದು, ட்ரெயின்ல. ಮಾತಾಡೋದು, ಟ್ರೈನಲ್ಲಿ. அல்லேலூயா. Hallelujah. உலகமே குப்பை தொட்டி ஆக்கிட்டான். ಲೋಕವನ್ನೇ ಕಸ ತುಂಬಿದೆ. சிகரெட்டுல இருந்து, பான் பராக்குல இருந்து எல்லாம் குப்பை தொட்டி. ಎಲ್ಲ ಕಸ ತೊಟ್ಟಿ. இங்க ஆக்குனதை பார்த்தா அதனை இப்ப மேலே சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் குப்பை தொட்டி ஆக்க பாக்குறான். ಈ ರಾಜ அல்லேலூயா. 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 Hallelujah. முழுவதும் நாசம். ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾಶ. அல்லேலூயா. Hallelujah. ஏர்போர்ட் முதற்கொண்டு படாத பாடுபடுது. ಎಲ್ಲ Hallelujah. ಬರ್ತಾರೆ. Hallelujah. ஒன்றும் செய்ய முடியவில்லை. ಯಾವುದು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. ஆனால் ಆದ್ರೆ தேவன் தன்னுடைய சபையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಪರಿಶುದ್ಧ மாசற்ற சபை, ಮಾಸತ್ರ ಸಭೆ. மாசற்றது, ಮಾಸಿ கரை திரை இல்லாதது ಕರೆ ಇಲ್ಲದೆ நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நம்மளை சேர்க்கும்படியா இங்கே வேதம் சொல்லுகிறது. வாக்கு தத்தமானது நல்ல கவனிங்க, உங்களுக்கும். ನಿಮಗೆ. அல்லேலூயா. Hallelujah. வாக்கு தத்தமானது சொல்லுங்க, எனக்கும். ನನಗೂ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. என் பிள்ளைகளுக்கும். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ. சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கும். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய தேவனாய கர்த்தர் ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು இன்னும் வரப்போகிறவர்களுக்கும். ಇನ್ನು ಬರಕ್ಕೆ அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நிறைய ஆத்துமாக்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், ಆತ್ಮಕ್ಕಳ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. நமக்கு தருவார். ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. வரப்போகிற ஆத்துமாக்களுக்கும் ಬರುವ ಆತ್ಮಗಳಿಗೆ யாவருக்கும் ಎಲ್ಲರಿಗೂ உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. ಉಂಟಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. Hallelujah. Hallelujah. வாக்கு தத்தம் பொய் அல்ல. ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ ಸುಳ್ಳಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. இந்த உயில் பொய்யாயிடாது. ಸುಳ್ಳಾಗುದಿಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. உயிலை எழுதினவர் ಅದನ್ನ ವೀಲ್ ಬರ್ತವರು உயிரோடு இல்லை.
ಜೀವದಲ್ಲಿ ಇಲ್ಲ. உயிர் பெற ಆ ಉಯಿಲ್ ಬರ್ದಿರುವರು கொடுக்கிற வாக்குத்தத்தம், ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ, நீங்கள் கேட்கிற வசனமாகிய வாக்குத்தத்தம், ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯ, கேலண்டர்ல இருக்கிற வாக்குத்தத்தம் ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ உங்களுக்கு லபிக்கும்படி பலிக்கும்படி ನಿಮಗೆ ಸಿಗುವಂತೆ ನಿಮಗೆ ಅದು அவர் உங்களுக்காக ನಿಮಗಾಗಿಯೋ உயிரடைய ಉಯರಡೆಯಲು அவர் உயிர் விட்டிருக்கிறார். ಅವ್ರ ಜೀವವನ್ನು ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் நீங்க இந்த வார்த்தையை சொல்லலை, ಅಬ್ರಾಹ್ಮಲಿಂಗನ ಮಾತನೇ ಹೇಳಿಲ್ಲ. நான் எழுதின புஸ்தகத்திற்காக ಆ ಬರೆದ ಪುಸ್ತಕಕ್ಕಾಗಿ வாசிக்கிற உங்களுக்கு அது நடக்கும்படியா ಆ ಓದುವಂತೆ ನಿಮಗೆ என் ஜீவனை கொடுக்கிறேன் ಜೀವವನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ சொல்லவில்லை, ಹೇಳಲಿಲ್ಲ. சொன்னாலும் நடக்காது. ಹೇಳಿದ್ರು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு சொல்லி ಅದು இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಹೇಳಿದ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ ನೆರವೇರಲು அதற்கு தகுதி இல்லாத நமக்காக ಆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದ ನಮಗಾಗಿ அவர் நம்மளை தகுதிப்படுத்தும்படி ನಮ್ಮನ್ನ ಯೋಗ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ஜீவனை கொடுத்தார், ಜೀವವನ್ನ ಕೊಟ್ಟರು, ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ರಕ್ತವನ್ನು ಚಿಂದಿದ್ದಾರೆ. ஆதலால் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ನಾವು ವಾಗ್ದಾನದ ಮಕ್ಕಳು. நாம் யாரு சொல்லுங்க? ನಾವು ಯಾರು? நாம் ஒரு பார்த்து சொல்லுங்க. நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ಒಬ್ಬೊಬ್ಬರು ನೋಡಿ, நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ವಾಗ್ದಾನದ ಮಕ್ಕಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவராலும் அழித்திட முடியாது. ರಾಜಪುರು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்ம மூட்டை பூச்சி இல்ல. ஹல்லேலூயா. அதாவது சுதந்திர கட்சியை உருவாக்கின அந்த தலைவர் சொன்னாரு, அவர் தான் முதல் ஜனாதிபதியாய் கவர்னராய் இருந்தவர். ಮೊದಲು ಗವರ್ನರ್ ಆಗಿದ್ದವರು இங்கிலாந்து அரசாங்கம் இருக்கும்போது மவுண்ட் பேட்டன் பிரபு ಇಂಗ್ಲೆಂಡ್ ಸರ್ಕಾರ ಇರುವಾಗ காலத்துல ராஜாஜி அவர் சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ரே மூட்டை பூச்சி மார்க்கண்டாது, ಮೂಟೆ ಪೂಜೆ ಮೂಟೆ ಹುಳ. நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு? கிறிஸ்தவனை நசுக்காத, ಕ್ರಿಸ್ತರನ್ನ ಇಸ್ಕಬೇಡ, அவன் மூட்டை பூச்சி மார்க்கம். ಅವನು ಮೂಟೆ ಹುಳುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. ஒரு மூட்டை பூச்சி நசுக்குன்னா ಒಂದು ಮೂಟೆ ಹುಳನ 300 மூட்டை பூச்சி வந்துரும். ಇನ್ನೊಂದು அதான்டா கிறிஸ்தவன். ಅದೇ ಕ್ರಿಸ್ತರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப உள்ள கூமுட்டைக்கு அது தெரியல. ಈಗಿನ ಮೂಟೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அதான் என்ன சொல்றது, ஏதாவது படிக்கணும், ಇಲ್ಲ ಓದಬೇಕು, ஒண்ணு சரித்திரம் தெரியணும். ಇಲ್ಲ ಚರಿತ್ರೆ. நான் சொல்லுவேன், சரித்திரம் தெரியாமன் தரித்திரம் பிடிச்சவன். ಆ ಚರಿತ್ರೆ ஹல்லேலூயா. ಹಿಡಿದವನು. இந்திய வரலாறு தெரியணும். ಆ ಇಂಡಿಯಾದ வரಲಾறு. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய வரலாறை அறியணும். ஒவ்வொரு ஸ்டேட் வரலாறு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த ராஜாஜி முதல் கவர்னருங்க. ಆ ರಾಜಾಜಿ ಮೊದಲ ಗವರ್ನರ್. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு முதல் ಇಂಡಿಯಾಕ್ಕೆ கவர்னர். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாதாரண ஆள் இல்ல, ಸಾಧಾರಣ ಜನ ಇಲ್ಲ. அவர் சொன்ன வார்த்தை தான் அது. ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತು, எப்பா கிறிஸ்தவனை தொடாதே, ಕ್ರಿಸ್ತರನ್ನ ಮುಟ್ಟಬೇಡ, தொட்டி என்ன ಮುಟ್ಟಿದ್ರೆ பழுகி பெருகிருவானுங்க, ಅವ್ರು ಹೆಚ್ಚಾಗಿ ಬಿಡ್ತಾರೆ, விட்டுருன்ட்டான். ಅವ್ರು ಬಿಟ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இப்ப நமக்கு விரோதமாய் பல போராட்டம் நடக்குது. ಈಗ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನೇಕ இது ಹೋರಾಟಗಳು எதற்கு அறிகுறி? ಏನಕ್ಕೆ ಇದು அறிகுರಿ? சபை பழுகி பெருக போகிறது. ಸಭೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாக்குத்தத்தங்கள் ವಾಗ್ದಾನಗಳು நிறைவேறியே தீரும். ನೆರವೇರಲೇಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாக்குத்தத்தம் ವಾಗ್ದಾನಗಳು நிறைவேறியே தீரும். ನೆರವೇರಲೇಬೇಕು. இப்பொழுது உபாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ನಾವು ಧರ್ಮವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 33 33 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க என்ன சொன்னா? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? வாக்குத்தத்தம் ವಾಗ್ದಾನ இந்த 33:29. 33:29. ஹல்லேலூயா. 27 27 28 28 இந்த ஆண்டு ಈ ವರ್ಷ தேவன் நம்மளோடு பேசின வாக்குத்தத்தம் ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ அது ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. நிறைவேறியே தீரும். ಅದು ನೆರವೇರಿ ತೀರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிம்சோனை ஒரு காரியத்திற்காக அபிஷேகம் பண்ணினார். ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. சிம்சோன் அதற்கு தகுதி இல்லாமல் போனான். ಸಿಂಸನ್ ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವನಾದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனாலும் ಆದರೂ வாக்குத்தத்தம் நிறைவேற ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಲು சிம்சோனை கொண்டு என்ன நடக்குமோ, ಸಿಂಸೋನ ಮೂಲಕ ಏನ್ அந்த ನಡೀತದೆ தேசத்தில் செய்ய முடியுமோ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಮಾಡುವುದು ಸಾಧ್ಯನಾ? அத்தனையும் செய்து முடிக்க ಅಷ್ಟು ಮಾಡಿ ಮುಗಿಸಲು சிம்சோனை தன் கரத்தில் வைத்திருந்தார். ಸಿಂಸೋನ ತನ್ನ ஹல்லேலூயா. ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? வாக்கு கொடுத்திருக்கிறார். ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுக்கு ವಾಗ್ದಾನದ ಮಕ್ಕಳು வாக்குத்தத்தம் சிம்சோனுக்கும் மேலானவராய், ಅವು ಸಿಂಸೋನಿಗೆ ಮೇಲಾಗಿ ஹல்லேலூயா, வழிவிடாதபடி உன்னை காக்கிறவராய், ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡುವಂತೆ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிம்சோன் வழுவி போனான், ಸಿಂಸೋನ್ ದೂರವಾಗಿ ಹೋದನು. இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ
இல்ல. அவன் மாறி போனான், ಬದಲಾದನು. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ನೆರವೇರಿತು. ஆனால் உங்களுடைய தேவனாய கர்த்தர் ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನು நீங்கள் கேட்கிற வாக்குத்தத்தம், ನೀವು ಕೇಳುವಂತ ವಾಗ್ದಾನ, உங்களுடைய குடும்பத்திற்குரிய ನಿಮ್ಮ வாக்குத்தத்தம், ಕುಟುಂಬಕ್ಕಿರುವಂತ உங்கள் ವಾಗ್ದಾನ, பிள்ளைகளுக்குரிய வாக்குத்தத்தம், ಮಕ್ಕಳಿಗಿರುವಂತ ವಾಗ್ದಾನಗಳು, உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய ನಿಮ್ಮ வாக்குத்தத்தம், ಎದುರುಕಾಲಕ್ಕಿರುವ ವಾಗ್ದಾನಗಳು, உங்களுடைய செழிப்புக்குரிய வாக்குத்தத்தம், ಸೇವೆಯ ವಾಗ್ದಾನಗಳು, உங்களுடைய சுகத்துக்குரிய வாக்குத்தத்தம், ಸುಖಕ್ಕಿರುವಂತ ವಾಗ್ದಾನಗಳು, சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்கிற வாக்குத்தத்தம் ಶತ್ರುವಿನ ಮೇಲೆ ಜಯಿತ நிறைவேறும்படியாய் ನೆರವೇರುವಂತೆ இயேசு பாவமற்றவராய் ಯೇಸು ಪಾಪ குற்றமற்றவராய் ತಪ್ಪು ಉಳ್ಳವರಾಗಿ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ உங்களுக்காக ரத்தம் ನಿಮಗಾಗಿ சிந்தினவராய் ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿ மரித்து ಸತ್ತು பிதாவினால் உயிர்த்தெழுந்து ತಂದೆಯಿಂದ ಮೇಲೆ ಹೋಗಿ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸುವ உங்களோடு கூட இருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ அந்த ಇದ್ದಾರೆ. வாக்குத்தத்தத்தை தான் நீங்கள் இப்பொழுது படித்தீர்கள். ಆ ವಾಗ್ದಾನವೇ ಈಗ ನೀವು ಓದಿದ್ದೀರಾ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ உங்களுடைய கேலண்டர்ல இருக்கிற வசனம் இருக்கு இல்லையா? ನಿಮ್ಮ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಇರುವಂತ ವಾಕ್ಯ ಇದೆ இந்த ಅಲ್ವಾ? ஆண்டு உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆரம்பம் ಈ ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನದ ಮೊದಲ ಆರಂಭ ವಾಕ್ಯ சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. அது அல்ல, அது வேற. நீங்க சொன்னது வாக்குத்தத்தம். ನೀವ್ ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನ ஆனா ವಾಕ್ಯ. இந்த ஆண்டு நீங்க வாக்குத்தத்த அட்டை இருக்குல்ல, ಈ அதுல ಹೊಸ என்ன? ವಾಗ್ದಾನದ ಅಟ್ಟೆ ஓசியா ಓಸಿಯಾ அல்லேலூயா 14ஆம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ. அல்லேலூயா அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேலே ಇಸ್ರೇಲೇ இங்க பாக்கியவான்னு படிச்சீங்களா? ಇಲ್ಲಿ ಭಾಗ್ಯವಂತರು அங்க என்ன சொல்றாரு? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இஸ்ரவேலுக்கு ಇಸ್ರೇಲ್ಗೆ நான் பனியை போல் இருப்பேன், ನಾನು ಇಬ್ಬನಿ ಆಗಿರುವೆನು, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். ನೀಲಿ ಪುಷ್ಪ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಬೆಳೆಯುತ್ತಾರೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ இதான் உங்களுக்கு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟಂತ அல்லேலூயா ஓசியா ಓಸಿಯಾ 14ஆம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ அல்லேலூயா 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ இதான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ நான் தினந்தோறும் படிக்கிறேங்க. ನಾ ದಿನವೂ ಓದ್ತೇನೆ, இன்னைக்கும் படிச்சேன். ಇವತ್ತಿಗೂ ಓದಿದೆ. அது மாத்திரம் இல்ல, ಅದು நம்ம ಮಾತ್ರವಲ್ಲ, கேலண்டர் இருக்கு இல்லையா? ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಇದೆಯಲ್ಲ, கேலண்டர்ல இருக்கிற அந்த வசனத்துல கை வச்சு ஜெபிப்பேன். ಆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಕ್ಯಾಲೆಂಡರ್ அல்லேலூயா ஒவ்வொரு டேட்டையும் கை வச்சு ஜெபிப்பேன். ಒಂದೊಂದು ಡೇಟ್ அந்த மாசத்தை கை வச்சு ஜெபிப்பேன். ಅದರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. அதுல நீங்க ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿದೆಯಲ್ಲ, வேத பாடம், ಸತ್ಯವೇದ ಪಾಠ, ஃபாஸ்டிங் பிரேயர், ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ, காலை ஜெபம், ಬೆಳಗಿನ ಪ್ರಾರ್ಥನೆ, மாலை ஜெபம், ಸಾಯಂಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ, ஞாயிறு திருவிருந்து ஆராதனை, ಭಾನುವಾರ ಕರ್ತನ ಬೋಧ அது ಆರಾಧನೆ, இருக்கு இல்லையா? ಅದು ಇದೆಯಲ್ವಾ? அதுல கை வச்சு ஜெபிப்பேன். ಅದರಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க கடந்த ஆண்டு செய்யல பரவாயில்ல, ಕಳೆದ ವರ್ಷ ಮಾಡಿಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ, இந்த ஆண்டு செய்யுங்க. ಈ ವರ್ಷ ನೀವು ಮಾಡ್ರಿ. உங்க கேலண்டருக்கு முன்னாடி போங்க. ನಿಮ್ಮ Daily. ಡೈಲಿ டெய்லி ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின் மேல கைய வைங்க, ಒಂದೊಂದು ದಿನದ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನೀವು ಕೈ ஜெபம் ಇಡಿ. பண்ணுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, நம்ம வாழ்க்கையில அது நிறைவேறும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. குண்டு போகாத இடம் உண்டு. ಗುಂಡು ಹೋಗದ ಒಂದು ಸ್ಥಳ ಇದೆ. பாம் சட்டர் சொட்டர். அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. குண்டு போகாதது. ಗುಂಡು ಹೋಗದಿರುವುದು. அல்லேலூயா ஆனா ಆದ್ರೆ எந்த குண்டு போகாத இடத்துலயும் வாக்குத்தத்த வசனம், வேத வசனம் போய் செயல்படுத்தியே தீரும். ಆ ಗುಂಡು ಹೋಗದಂತ ಸ್ಥಳ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ವಾಕ್ಯ ಹೋಗಿ ಐಸಿಯುಲಿ இதுல ஆஸ்பத்திரியில இருந்தாலும் ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ರು ஒருவரும் போக கூடாதுன்னாலும் ಒಬ್ಬರು ಹೋಗ್ಬಾರ್ದು ಹೇಳಿದ್ರು. நாம் செய்யற ஜெபம், ನಾವು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ, வீட்டுல செய்யற ஜெபம், ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ, சபையில செய்யற ஜெபம், ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ, ஐசி உள்ள படுக்கையில இருக்கிற ಐಸಿಯುಲಿ யாரும் போக முடியாது என்று சொல்ல இடத்துலயும் அது ஊடுருவி போய் ಅದ್ರ ಒಳಗೆ ಹೋಗಿ அந்த நோயாளியை குணமாக்கும். ಆ ನೋವು ಇರುವಂತ ಆಟಲ್ಲ, சத்தியத்தை சொல்றேன். ಸತ್ಯವನ್ನೇ ಹೇಳ್ತೇನೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாழ்க்கையில எத்தனையோ ஜெயத்தை பார்த்திருக்கிறேன். ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ அல்லேலூயா அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கேயும் போகாத இடத்துலயும் வார்த்தை போய்விடும். ಆ ಹೋಗದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. பெரியார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ದೊಡ್ಡವರಂತ ಕೇಳಿದಿರಾ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಹೆಸರೇ அவர் பேர் என்ன? ಅವ್ರ ಹೆಸರೇನು? பெரியார். ಪೆರಿಯಾರ್. அதான் திராவிட கட்சியினுடைய தகப்பன். ದ್ರಾವಿಡ ಕಚೇರಿಯ ತಂದೆ. அவர் ஊர் எது தெரியுங்களா? ಅವ್ರ ಊರು ಯಾವ್ದು ಗೊತ್ತಾ? இந்த ஊருக்காரு
ಈ ಊರಿನವರು. ಅವ್ರು என்ன திருட்ட சொன்ன போனாரு இந்த ஊரை விட்டு. ಈ ಊರು ಬಿಟ್ಟು ಹೋಗೋಕೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? திருத்தவே முடியாது. ನಿಮ್ಮನ್ನ ತಿರುಗಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. 100 ವರ್ಷ ಆದ್ರೂ என்னால முடியாதுடா. ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஆளை விட்டா போதுன்னு தமிழ்நாட்டுக்கு ஓடி போனாரு. ಆ ಆಳ್ ಬಿಟ್ರೆ ಸಾಕು ಅಂತ ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya. அந்த மனிதன் தோல்வி அடைஞ்சிட்டாருங்க. ಅವ್ರ ಸೋಲನ ಅನುಭವಿಸಿದರು. பரிசுத்த ஆவியானவர் தோல்வி அடையல. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಸೋಲನ ಅನುಭವಿಸಿಲ್ಲ. ஹalleluya. இயேசு தோல்வி அடையல. ಯೇಸು ಸೋಲನ ಅನುಭವಿಸಿಲ್ಲ. அவருடைய வசனம் தோல்வி அடையல. ದೇವರ ವಾಕ್ಯ ಸೋಲನ பயந்து ஓடல. ಭಯಪಟ್ಟು ಓಡಲಿಲ್ಲ. நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ನೀವೆಲ್ಲರೂ என்றால் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ. மனிதனால் முடியாதது ಮನುಷ್ಯನಿಂದ ಆಗದಿರುವುದು தேவனால் முடியும். ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರು, ஆண்டவரே ದೇವರೇ அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட ಹಂಗಂದ್ರೆ ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದು கூடும் என்று கேட்டார்கள். ಸಾಧ್ಯ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. மனிதனால் கூடாதது ಮನುಷ್ಯನಿಂದ ಆಗದಿರುವುದು தேவனால் கூடும். ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. பெரியாரால் முடியாதது ಬೇರೆಯಿಂದ ಆಗದಿರುವುದು ஹல்லேலூயா ஹalleluya. ஆவியானவரால் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ கிறிஸ்து இயேசுவால் ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಿಂದ வேத வசனத்தால் ಸತ್ಯವೇದದಿಂದ இங்க நடந்திருக்கிறது. ಇಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. அதனாலதான் இந்த ஆராதனை சபை. ಈ ಆರಾಧನೆ ಸಭೆ புரியுதா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? மனிதனால் அறிவால் முடியாததை ಮನುಷ್ಯನ ಅರಿವಿಂದ ಸಾಧ್ಯವಾಗದಿರುವುದು பேனாவால் ಪೆನ್ನಿನಿಂದ முடியாததை ಸಾಧ್ಯವಾಗದಿರುವುದು புஸ்தகத்தால் லைப்ரரியால் முடியாததை ಸಾಧ್ಯವಾಗದಿರುವುದು சயின்ஸால் முடியாததை ಸಾಧ್ಯವಾಗದಿರುವುದು செய்து முடிக்கிறது தான் வேதம். ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದೇ நாம் ಸತ್ಯವೇದ. ஆராதிக்கிற சத்திய வேதம், ನಾವು ಆರಾಧಿಸುವ ಸತ್ಯವೇದ, நாம் வாசிக்கிற வேதம். ನಾವು ಓದುವಂತ ಸತ್ಯವೇದ. அல்லேலூயா. ஹalleluya. அதனாலதான் நான் அந்த பாடலையும் எழுதியிருக்கிறேன். ಆ ಹಾಡುಗಳನ್ನು ಬರ್ತಿದ್ದೇನೆ. வேதத்தை நேசி அதை தினம் வாசி நீயே விசுவாசி. வேதத்தை நேசி அதை தினம் வாசி நீயே விசுவாசி. வேதத்தை திறந்தால் பரலோகம் திறக்கும். மனக்கண்கள் திறந்தால் அதிசயம் பிறக்கும். வேதத்தை திறந்தால் பரலோகம் திறக்கும். மனக்கண்கள் திறந்தால் அதிசயம் பிறக்கும். வேதத்தை நேசி அதை தினம் வாசி நீயே விசுவாசி. அது மாத்திரம் இல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, வேதத்தை சுமந்தான் அது உன்னை சுமக்கும். வேதத்தை காத்தால் அது உன்னை காக்கும். ஒரு நாள் ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு போனார்கள். ಒಂದು ಯೌವನಸ್ಥನ ಹೊತ್ತುಕೊಂಡು இயேசு ಯೇಸು அதற்கு எதிர்மறையாய் வந்தார். ಅವ ಎದುರುಮರೆಯಾಗಿ ಬಂದ. அல்லேலூயா ஹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. பணம் எப்படி போகும் பாத்துறீங்களா? ಹೆಣ ಯಾವ ರೀತಿ ಹೋಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? அரித்தவன் எங்க ಎಲ್ಲಿ? சூரிய உதயம் பக்கம் தான் கொண்டு போவாங்க. ಸೂರ್ಯ ಉದಯ அல்லேலூயா ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அல்லேலூயா ಹalleluya. அல்லேலூயா ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. நீதியின் சூரியன் ನೀತಿಯ ಸೂರ್ಯನು இவனை கொண்டு போறாங்க. ಇವನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அவர் எதிராய் வந்து கொண்டிருக்கிறார். ಎದುರಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்தான் நீதியின் சூரியன். ಅವರು ನೀತಿಯ ಸೂರ್ಯನು. மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ಮಲೆಯಾಳದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். ನನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟು ನಿಮ್ಮ ಮೇಲೆ. எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற ನಾಮಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟಿರುವ உங்கள் மேல் ನಿಮ್ಮ ಮೇಲೆ நீதியின் சூரியன் உதிக்கும். ನೀತಿಯ ಸೂರ್ಯನು ಉದಯಿಸುತ್ತಾನೆ. அதன் செட்டையின் கீழ் ಅದರ ರೆಕ್ಕೆಯ ನೆರಳಿನಲ್ಲಿ ஆரோக்கியம் இருக்கும். ಆರೋಗ್ಯ ಇದೆ. அல்லேலூயா ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. மரணம் இல்லை, ಮರಣ ಇಲ್ಲ, ஆரோக்கியம். ಆರೋಗ್ಯ. அல்லேலூயா. ಹalleluya. நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ಬೆಳೆದ ಮರ ಕೊಂಬೆಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತೀರಾ. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். ದುಷ್ಟರನ್ನ ತುಳಿತೀರಾ. அப்பொழுது அவர்கள் உங்கள் உள்ளங்காலில் சாம்பலாயிருப்பார்கள். ಬೂದಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. வாக்குத்தத்தம் ವಾಗ್ದಾನ, வாக்குத்தத்தம். ವಾಗ್ದಾನ. நீதியின் சூரியன் வந்தார். ನೀತಿಯ ಸೂರ್ಯ ಬಂದ್ರೆ அல்லேலூயா. ಹalleluya. பாடையை தொட்டார். ಬಾಳೆಯನ್ನು ಮುಟ್ಟಿ வாலிபன் எழுந்தான். ಯೌವನಸ್ಥನು ಬದುಕಿದ. பாவம் தூக்குனவங்களுக்கு இப்ப இளைப்பாறுதல். ಅವನ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದ. பணத்தை தூக்கி பார்த்தா தானே தெரியும். ಹೆಣವನ್ನು ಎತ್ತಿರ್ತಾನೆ. ஹalleluya. ಹalleluya. நெல்லு முண்டைய தூக்கிடலாம், ಭತ್ತದ ಮೂಟೆಯನ್ನು செத்து போனவனை தூக்குறது கஷ்டம். ಸತ್ತವದವನು ಎತ್ತುವುದು ಕಷ್ಟ. உண்மைதானே? ನಿಜ ತಾನೆ? அல்லேலூயா. ಹalleluya. அவன் இருந்தது 50 கிலோ தான் இருந்திருப்பான். ಅವನಿದ್ರೆ 50 ಕಿಲೋ ಇರ್ತಾನೆ. செத்து போனது 150 கிலோவுக்கு மேல போயிடும். ಸತ್ತವನು அல்லேலூயா. 150 ಕಿಲೋ ಮೇಲೆ. அல்லேலூயா. ಹalleluya. எல்லாம் உள்ள ಬಂದು. ಎಲ್ಲ ಒಳಗೆ ಬಂದ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. வாக்கு மாறாதவர். ಬದಲಾಗದವರು. அல்லேலூயா. ಹalleluya.
அதனால் இந்த நாளிலே வாக்குத்தத்தமானவர் ಈ ದಿನ ವಾಗ್ದಾನವಾಗಿ நிறைவேற்றுகிறவராய் நம்மளோடு கூட இருக்கிறார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. 27 நான் வாசிக்கிறேன். 27 ಓದೋಣ. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். ಅನಾದಿಯ ದೇವರೇ ನಿನಗೆ ವಾಸಸ್ಥಾನವಾಗಿದೆಯಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ಸದಾ ದೇವರ ಹಸ್ತ ನಿನಗೆ ಆಧಾರ. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த அடைக்கலமும் மாறி போனாலும் ಯಾವ ಆಶ್ರಯ ನಿನಗೆ இஸ்ரவேல் ஜனங்களிலே ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿ ஒரு மனிதன் தவறு செய்தால் ಒಂದು ಮನುಷ್ಯ ತಪ್ಪು ಮಾಡಿದ. அல்லேலூயா. அல்லேಲೂயா. அவன் தவறிலே பிடிக்கப்படும் போது ಅವನು ತಪ್ಪಲ್ಲಿ ಹಿಡಿಯುವಾಗ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. அவன் பிடிக்கப்படும் போது ಅವನು ಹಿಡಿಯುವಾಗ அவன் தப்பி ಅವನು ತಪ್ಪಿ அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் ஓடி போனான் ಆಶ್ರಯ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋದನು. அல்லது பலிபீடத்தின் கொம்பை கட்டி பிடித்தான், ಅದು ಬಲಿಪೀಠದ ಕೊಂಬನ್ನು அந்த ಹಿಡಿದನು. தண்டனையில் இருந்து ಆ ದಂಡನೆಯಿಂದ அந்த மரணத்திலிருந்து அவன் காப்பாற்றப்படுவான். ಆ ಮರಣದಿಂದ ಅವನು அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் 20ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், 20ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ದೇವರು ನಮಗೆ ಆಶ್ರಯ ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். ಕಾಲದಲ್ಲಿ ಜೊತೆಗಾರನಾಗಿ 20ஆம் சங்கீதம் முதல் வசனம் அதான் சொல்லுகிறது. 20ನೇ ಕೀರ್ತನೆಯ ಮೊದಲ ವಾಕ್ಯ அல்லேலூயா. 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 தேவன் நமக்கு அடைக்கலமும் ದೇವರು ನಮಗೆ பலனுமானவர். ಆಶ್ರಯ ಬಲವಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் எங்க போனாலும் ಎಲ್ಲಿ ಹೋದರೂ உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோடு கூட வருகிறார். ಕಾಪಾಡಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಬರ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 தாய் வர முடியாது, ಯಾರು ಬರಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தகப்பன் எல்லா இடத்துக்கும் வர முடியாது. ತಂದೆ ಬರಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் உங்கள் பரம தகப்பனுடைய ಪರಮ ತಂದೆ பாதுகாப்பு ಕಾಪಾಡಲು உங்களோடு கூட வரும். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಬರ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்கள் படித்திருப்பீர்கள். ನೀವು ಓದಿರ್ತೀರ. 14வது வசனம், 14ನೇ ವಾಕ್ಯ. தூதர்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ದೂತರುಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் போன வாரம் கேட்டோம். ನಾನು ಕರ್ತವರ அதனால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். ದೇವರು ನಮಗೆ ಆಶ್ರಯ ಬಲವಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂயா. அவர் நமக்கு உதவி செய்கிறவரா, ಅವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವರಾಗಿಯೂ அடைக்கலமா இருக்கிறார். ನಮಗೆ ಆಶ್ರಯವಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அநாதி தேவன். ಅನಾದಿ ದೇವರು. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மனிதனால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, ಅವರು ಮನುಷ್ಯನಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದವರು நம்மளை உண்டாக்கினவர். ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು. அல்லேலூயா. அல்லேலூயா. அநாதி தேவன். ಅನಾದಿ அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் ಆದ್ದರಿಂದ அந்த தேவன் உங்களுக்கு அடைக்கலமா ದೇವರು ನಮಗೆ இருக்கிறார். ಆಶ್ರಯವಾಗಿಯೂ அடுத்தது ಮತ್ತೆ அவருடைய நித்திய புயங்கள் ಅವ್ರ ನಿತ್ಯ ಭುಜ உங்களுக்கு ஆதாரம். ನಿಮಗೆ ಆಧಾರ. ஒரு வீட்டுக்கு எதுக்கு ஆதாரம்? ಒಂದು ಮನೆಗೆ ಆಧಾರ ಯಾವುದು? அஸ்திபாரம். ಅಸ್ತಿಭಾರ. பில்லர் தான் ஆதாரம். ಪಿಲ್ಲರ್ ಆಧಾರ. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. வீட்டுக்கு எது ஆதாரம்? ಒಂದು ಮನೆಗೆ ಆಧಾರ ಯಾವುದು? ಪಿಲ್ಲರ್. ಪಿಲ್ಲರ್. அல்லேலூயா. தேவன் ದೇವರು உங்களுக்கு ನಿಮಗೆ அதிலும் பலமுள்ளவராய், ಅದರಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ மரணத்தை ஜெயித்தவராய், ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದವರಾಗಿ ராஜ்யங்களை ஜெயித்தவராய், ರಾಜ್ಯಗಳನ್ನು ಜಯಿಸಿದವರಾಗಿ சிங்காசனங்களை மேற்கொண்டவராய், ಸಿಂಹಾಸನವನ್ನು ಜಯಿಸಿದವರಾಗಿ சாத்தானின் தலையை நசுக்கினவராய், ಸೈತಾನನ ತಲೆ ಚಚ್ಚಿದವರಾಗಿ பாதாளம் மரணத்தை வென்றவராய் ಪಾತಾಳ ಮರಣವನ್ನು ಗೆದ್ದವರಾಗಿ உங்களுக்கு ನಿಮಗೆ ஆதாரமாய் இருக்கிறார். ಆಧಾರವಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. எப்படி இவர்கள் உயர்ந்தார்கள், ಯಾವ ರೀತಿ ಅವರು ಮೇಲೆ ಎತ್ತಿದರು? எப்படி இவர்கள் தலைத்தார்கள், ಯಾವ ರೀತಿ ತಲೆ ಎತ್ತಿದರು? எப்படி இவர்கள் செழிப்பாய் இருக்கிறார்கள், ಆಗಿದ್ದಾರೆ ಇವರು. வேற ஒன்றுமல்ல, ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. ஆதாரம் இயேசுவே. ಆಧಾರ ಯೇಸುವೆ. அடைக்கலமாய் இருந்தார், ಆಶ್ರಯವಾಗಿದ್ದು இப்பொழுது ஆதாரமாய் ಈಗ இருக்கிறார். ಆಧಾರವಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவர் உனக்கு முன் சென்று ಅವ್ರು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಿ உன் சத்துருக்களை அவர் துரத்துகிறார். ಶತ್ರುಗಳನ್ನು ಹೊರಡಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ. அல்லேலூயா. உங்களை உயர்வை தடுக்கிற, ನಿಮ್ಮ ಉಯರನ್ನು ತಡೆಯುವ, உங்கள் குடும்பத்தை செழிக்க விடாமல் தடுக்கிற, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಹಸನಾಗಿ ಬೆಳೆ ತಡೆಯುವ அல்லேலூயா, சத்துருக்களை ಶತ್ರುಗಳನ್ನ நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. 27 ದೇವ 27ನೇ அவரே ವಾಕ್ಯ. துரத்துகிறார். ಅವರೇ ಹೊರಡಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? அல்லேலூயா. ஒருவன் 1000, ಒಬ್ಬರು 1000, 2 பேர் 2 ಜನ 10000. 16,000. நமக்கு என்ன சொல்லுகிறார்? ನಮಗೇನ್ ಹೇಳ್ತಾರೆ? அவரே துரத்துவார், ಅವರೇ ಹೊರಡಿಸಿ, அவரே ஜெயம் எடுப்பார். ಅವರೇ ಜಯ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவரே மேற்கொள்வார். ಅವರೇ ಜಯಿಸುತ್ತಾರೆ. அவர் உங்களுக்காக யுத்தம் ಅವರು செய்வார். ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ நீங்கள் ಮಾಡ್ತಾರೆ. சும்மா இருப்பீர்கள். ನೀವು ಸುಮ್ಮನಿರ್ತೀರ. துதியுங்கள், ಸುತ್ತಿಸಿರಿ, நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ರಿ, வீட்டை ஸ்தோத்திரத்தால் நிரப்புங்க. ಮನೆ ಸ್ತೋತ್ರದಿಂದ ತುಂಬಿಸಿರಿ, பேங்க்ல பணம் போடுற மாதிரி ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ ಹಣ ಹಾಕಿ, பரலோகத்தை ஸ்தோத்திரத்தால் நிரப்புங்க. ಪರಲೋಕ ಸ್ತೋತ್ರ கிருபை பெருகும். ಕೃಪೆ உங்க ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. உதடுகள் துதித்துக் கொண்டு இருக்கட்டும். ನಿಮ್ಮ ತುಟಿಗಳು ಸುತ್ತಿತ್ತಾ ಇರಬೇಕು. சாத்தான் உங்களை கண்டு நடுங்கிக் கொண்டே இருப்பான். ಸೈತಾನನ ಕಂಡು ನಡಗಬೇಕು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. துதி குறைய கூடாது, ಸುದ್ದಿ ಕಮ್ಮಿ ಆಗಬಾರದು. ஸ்தோத்திரம் குறைய கூடாது, ಸ್ತೋತ್ರ ಕಡಿಮೆ ಆಗಬಾರದು. அல்லேலூயா குறைய கூடாது. அல்லேலೂಯಾ ಕಮ್ಮಿ ಆಗಬಾರದು. அல்லேலூயா. 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 வயிற்றுல ஆகாரம் குறைஞ்சாலும் பரவாயில்ல,
ರೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಆ ಊಟ ಕಡಿಮೆ ಆದ್ರೂ தலைக்கு என்ன குறைஞ்சாலும் பரவாயில்ல, ತಲೆಗೆ ಎಣ್ಣೆ ಕಡಿಮೆ ಆದ್ರೂ நல்ல ಪರವಾಗಿಲ್ಲ, வஸ்திரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, சோத்திரம் அல்லேலூயா குறைய கூடாது. ಸ್ತೋತ್ರ ಅಲ್ಲೆಲ್ಲುವೆ ಕಡಿಮೆ நீங்க போட்டு ಆಗಬಾರ್ದು. பாருங்க, ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, இந்த ஆண்டு முழுவதும் செய்யுங்க. ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ஒவ்வொரு மாதமும் உயர்வையும் செழிப்பையும் கொண்டு வரும். ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ಅದು அல்லேலூயா. அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், ವಾಸ ಮಾಡುವ அவரே இறங்கி வருவார். ಅವರೇ ಇಳಿದು ಬರ್ತಾರೆ, அவர் இறங்கி வந்த இடத்தில் ಅವರು ಇಳಿದು ಬಂದ ಸ್ಥಳದಲ್ಲಿ அல்லேலூயா ಅಲ್ಲೆಲ್ಲುವೆ 5 அப்பம் 5 ರೊಟ್ಟಿ 5000 பேர் சாப்பிட வைக்கும். 5,000 ಜನರು ತಿಂದರು, 2 மீன் 2 ಮೀನು அது பழுகி பெருகும். ಅದು ಹೆಚ್ಚಾಯಿತು. துதிகளிலே அவர் வந்தால் ಸ್ತುತಿಯ ಮಧ್ಯೆ ಅವರು உங்கள் ಬಂದರು, சோத்திரத்திலையும் அல்லேலூயாவிலையும் ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ ಅಲ್ಲೆಲ್ಲುವೆ அவர் மகிமைப்படும் போது ಅವರು ಮಹಿಮೆ ಪಡುವಾಗ உங்களுடைய தேவைகளை அவர் ನಿಮ್ಮ சந்திக்கிறவர், ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸ್ತಾರೆ, குறைவுகளை துரத்துவார். ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸ್ತಾರೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்ததாக 28 28 இஸ்ரவேல் ಇಸ್ರಾಯೇಲರೇ சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவா. ಸುಖವಾಗಿ ಅವರು ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. உலகத்துல சொல்லுவாங்க, ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ஊரோட ஒத்து ಲೋಕ ಊರಿನ ಒಳಗಡೆ ಹೋಗು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னம்மா ஊரோட ಊರೊಂದಿಗೆ ಜನರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಹೋಗೋದು. என்ன பண்ணிக்கங்க, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? சேர்ந்து வாழ்ந்து பழகுங்கன்னுவா. ಆ ಸೇರಿ ಜೀವಿಸಿ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಲೋಕದಲ್ಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ನಾವು ಹೆಸರು ಬೇರ್ಪಟ್ಟವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பயப்படாதீங்க, ಭಯಪಡಬೇಡ್ರಿ, கர்த்தர் உயர்த்துவார். ದೇವರು ಹೆಚ್ಚು ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உயர்த்துவார். ದೇವರು ಎತ್ತಿಸ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஊருடன் பகைத்தால் வேருடன் கெடுனும் தமிழ்ல. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஊரை பகைச்சா ಊರ್ನಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ, வேரோடு அற்று போயிருமா. ಆ ಬೇರೊಂದಿಗೆ ಅದು ನಾಶ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது தேவனை பகைச்சாதான் நடக்கும். ಆ ದೇವ್ರನಾಗೆ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் நம்முடைய சிநேகிதர் அவர், ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರವರು, உங்களுடைய நண்பர் அவர். ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು. யோபு சொல்லுகிறான், யோபு ಹೇಳ್ತಾನೆ, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், ಅವರೊಂದಿಗೆ ಅಭ್ಯಾಸ ಆಗಿ அதனால் உனக்கு நன்மை வரும். ಅದು ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பொன்னை ಚಿನ್ನ அல்லேலூயா நீ வெகுமதியாய் சேர்த்து வைப்பா என்று சொல்லுகிறார். ಬಂಗಾರವನ್ನು ಸೇರಿಸಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் இயேசுவோடு பழக ಯೇಸುವೊಂದಿಗೆ ಪಳಗಲು நம்மளை துதியையும் ஸ்தோத்திரத்தையும் பிரியப்படுத்துங்கள். ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಪ್ರಿಯ ಮಾಡುವಂತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. துதிக்க துதிக்க ಸ್ತುತಿಸ್ತಾ ಸ್ತುತಿಸ್ತಾ ஜெயம் வரும். ಜಯ ಬರ್ತದೆ. அல்லேலூயாவும் ஸ்தோத்திரமும் சாதாரண விஷயம் அல்ல. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಸಾಧಾರಣ ಅಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க கோலாறுல ஒரு சம்பவம் நடந்தது. ಇಲ್ಲೊಂದು கோலார் தங்க வயல் இருக்குல்ல, ಕೋಲಾರ, அது என்ன கேஜிஎஃப்ல நடந்த உண்மை சம்பவம். ಆ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ನಡೆದಂತ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான். ಒಂದು ಮನುಷ್ಯ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ. அல்லேலூயா. 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா. ಯಾವಾಗಲೂ ಹಲ್ಲೆಲೂಯಾ. படுத்து கிடக்கிறப்ப அல்லேலூயா. ಅವನ ಮನೆಗಿದ್ದಾಗ ಹಲ್ಲೆಲೂಯಾ. நடந்தா அல்லேலூயா. ನಡೆದಾಗ ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேலைக்கு போனா அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கையெழுத்து போடுற இடத்துல ரேகை வைக்கிற இடத்துல அல்லேலூயா. ಸೀದಾ ಹೋದ್ರೆ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு நாள் ಒಂದು ದಿನ அல்லேலூயா கேஜிஎஃப்ல ஒரு சம்பவம் நடந்தது. ಕೆಜಿಎಫ್ ಒಂದು ಘಟನೆ அந்த ನಡೆಯಿತು. மைல்ஸ் இருக்கு இல்லையா, சுரங்கம், ಆ ಮೈಲ್ಸ್ அது இடிந்து விழுந்தது. ಅದು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது ಆಗ அது இடிந்து விழுந்து ಅದು அங்க ಇಳಿದು உள்ள ಬೀಳುವಾಗ அந்த 100 சில்லற பேரு சாகறதுக்கு முன்னாடி ಅದು 100 ಹೆಚ್ಚಿಗಿಂತ ಜನ ಸಾಯುವಕ್ಕೆ இந்த ಮೊದಲು அல்லேலூயா டிஃபன, ಈ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಟಿಫಿನ್, இந்த அல்லேலூயா ஸ்தோத்திரம் இருக்கல்ல, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ அவர் ಸಹೋದರ. ரட்சிக்கப்பட்ட ஒரு மாத்திரம் இல்ல, ಅವ್ರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಮಾತ್ರ உம்முன்னு இருக்கிற ஆள் இல்ல. ಸುಮ್ಮನೆ ಇರೋದು. எப்ப பாரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம்னால. ಯಾವಾಗಲೂ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುವವರು. அப்ப நாய் வந்து ನಾಯಿ ಬಂದು அவர் டிஃபன் கேரியரை தூக்கிட்டு ஓடிச்சு. ಟಿಫಿನ್ ಕೇನ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿತ್ತು. அல்லேலூயா விரட்டினாரு. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, ಆಗ ಏನ್ ஏ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் டிஃபன் போகுது, ಟಿಫಿನ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ. நாய் தூக்கிட்டு ஓடுது, ನಾಯಿ ಎತ್ಕೊಂಡು நீ ಹೋಗ್ತಾ ಇದೆ. பின்னாடி போய் புடி அப்படின்னா. ನಾವು ಹಿಂದೆ ಹೋಗಿ ಇಡಿ ಅಂತ. மைல்ஸ விட்டு வெளியே வந்தார், ಮೈಲ್ಸ್ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ சுரங்கத்தை விட்டு வெளியே வந்தார். ಹೊರಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ இவர் நாயை துரத்திட்டு ஓடுனா. ನಾಯಿನ ಓಡಿಸ್ಕೊಂಡು அப்ப நாய் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருச்சு. ನಾಯಿ ಒಂದು அது ಕಡೆ தேவன் செஞ்சது. ಅದು ದೇವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. மைல்ஸ் இடிஞ்சு விழுந்தது. ಮೈಲ್ಸ್ ಕೆಳಗೆ ಬಿತ್ತು. இருந்த அத்தனை பேரும் மரித்து போனார். ಅಷ್ಟು ಜನರು ಸತ್ತು ಹೋದರು. அல்லேலூயா தப்பிச்சுக்குச்சு. ಹಲ್ಲೆಲೂಯಾ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು. அப்ப நமக்கு சொத்து எது? ನಮಗೆ ಆಸ್ತಿ ಯಾವುದು? எது? ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜீவன், ಜೀವ, உயர்வு, ಮೇಲ್ಮೈ, மேன்மை. ಮೇಲ್ಮೈ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. அவளை யாரு வரா? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಇದ್ರೆ ಯಾರು ಬರ್ತಾರೆ? யாரு வரா?
மரியாளுக்கு குழந்தை பிறக்க ಮರಿಯಾಳಿಗೆ ಮಗು ಹುಟ್ಟುದಕ್ಕೆ உன்னிடத்துல பிறக்க போது தேவதூதன் வந்தான். ದೇವದೂತರು ಬಂದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவதூதன் வந்தான். ದೇವದೂತ ಬಂದ. அநேக இடத்துல தேவதூதன் வந்தான். ಅನೇಕರ ಹತ್ರ ದೇವದೂತ. ஆனா துதிக்கிற இடத்துல தேவதூதனை அனுப்ப மாட்டாரு. ಆ ಸುದ್ದಿಯ ಜಾಗದಲ್ಲಿ அவரே நேரடியா வருவார். ಅವರೇ அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வந்தார்னா ಅವರು ಬಂದ್ರೆ எல்லாம் நிறைவு. ಎಲ್ಲವೂ ತುಂಬಿರ್ತದೆ. கோணல் செவையாகும், ಡೊಂಕದ ದಾರಿ ಸರಿಯಾಗುತ್ತೆ. கரடு முரடு சமமாகும், இருள் வெளிச்சமாகும், ಕತ್ತಲು ಬೆಳಕಾಗುತ್ತೆ. மரணம் ஜீவனாகும், ಮರಣ ಜೀವವಾಗುತ್ತೆ. தரித்திரம் ஐஸ்வர்யமாகும். ದರಿದ್ರ ಐಶ್ವರ್ಯ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. 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 மயில்ஸ்ல இருந்து அழிவுல இருந்து காப்பாத்தப்பட்ட ஆளு இங்கதான் இருந்திருக்காரு. அல்லேலூயா. உங்களுக்கு பக்கத்துல தான் இருந்திருக்காரு. ಹತ್ತಿರದಲ್ಲೇ ಇದ್ರು. இது எங்க அப்பா சொன்னது, உண்மையா நடந்த சம்பவம். ನಿಜವಾದ ನಡೆದ ಘಟನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அதனால சோத்திரத்தையும் அல்லேலூயாவையும் என்ன பண்ணாதீங்க. ಸ್ತೋತ್ರ அல்லேலூயா. வீட்டுல ஒரு ஆள் ரசிக்கப்படலையா பயப்படாதீங்க. பயப்படಬೇಡ್ರಿ. தோத்திரம் அல்லேலூயா, தோத்திரம் அல்லேலூயா. சாப்பாடு போடுறப்ப தோத்திரம் அல்லேலூயான்னுங்க. ಊಟ தண்ணி கேட்டா தண்ணி செம்பு எடுத்துட்டு போய் தோத்திரம் அல்லேலூயான்னு வைங்க. ನೀರಿದೆ ಸ್ತೋತ್ರ அல்லேலூயா. அல்லேலூயா. அயன் பண்ண சொன்னா தோத்திரம் அல்லேலூயான்னு அயன் பண்ணி கொடுங்க. ಐರನ್ ಮಾಡಿ ಸ್ತೋತ್ರ 6 மாசத்துல தேவ சமூகத்துக்கு வந்து விழுந்துருவார். அல்லேலூயா. 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 துதிக்கிற இடத்துல தேவன் இருப்பாருங்க. ಸುತ್ತಿಸುವ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರು அவர் வாசம் பண்ணுவார். ಅವರು ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. துதிக்க துதிக்க பலன், ಸುತ್ತಿಸಿದ ಸುತ್ತ ಬಲ, ஆயுசும் கூட. ಆಯುಸ್ಸು ಹೆಚ್ಚು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது இஸ்ரவேல் ಇಸ್ರಾಯೇಲ್ சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ಸುಖವಾಗಿ ಅವರು ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அவனை துரத்தி விட்டாலும் ಅವರು ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟರು. விரட்டி விட்டாலும் ಅದು ಓಡಿಸಿದ್ರು. உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னாலும் ತಳ ಕೊಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவன் தனியா போய் ಒಂಟಿಯಾಗಿ ಹೋಗಿ காட்டுல குடி இருந்தாலும் ಕಾಡಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದ್ರು. அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் ಯಾಕೋಬಿನ ದೇವರು அவனோடு கூட சுகமாய் இருக்க உதவி செய்வார். ಅವನ ಜೊತೆ இஸ்ரவேல் ಇಸ್ರಾಯೇಲ್ சுகமாய் தனித்திருப்பான். ಸುಖವಾಗಿ ಅವರು அல்லேலூயா. ಸುಖವಾಗಿರ್ತಾರೆ. அவனுக்கு ஒரு கேடும் வராது. ಒಂದು ಕೇಡು ಬರಲಿಲ್ಲ. யாக்கோபின் ஊற்றானது ಯಾಕೋಬಿನ தானியமும் ಧಾನ್ಯವು திராட்சரசமுள்ள ದ್ರಾಕ್ಷರಸ தேசத்தில் இருக்கும். ದೇಶದಲ್ಲಿ அவருடைய வானமும் பனியை பெய்யும். ಅವರ போன வருஷமும் பனியை பெய்யினாரு. ಇಪ್ಪನಿ இந்த வருஷமும் உங்களுக்கு பனி பெய்யும். ಈ ವರ್ಷನೂ ಇಪ್ಪನಿ பனி எதை குறிக்கிறது? ಇಪ್ಪನಿ ಅಂತ ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ಆಶೀರ್ವಾದವನ್ನ ತೋರಿಸುತ್ತೆ. மழை சத்தம் கேட்கும், ಮಳೆ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೆ. இடி சத்தம் கேட்கும், ಗುಡುಗಿನ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೆ. மின்னல் சத்தம் கேட்கும், ಮಿಂಚಿನ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೆ. பஸ் போனா சத்தம் கேட்கும், ಬಸ್ ಹೋದ್ರೆ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೆ. அல்லேலூயா. ஃளைட் போனா சத்தம் கேட்கும். ವಿಮಾನ ಹೋದ್ರೆ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೆ. அல்லேலூயா. 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 சத்தமே கேட்காம நினைக்கிறது எது? ಶಬ್ದ ಇಲ್ಲದಿರುವುದೇ பனி. ಇಪ್ಪನಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு சத்தமே இல்லாமல் ஆசீர்வாதத்தை தருவார். ಶಬ್ದ ಇಲ್ಲದೆ ಅವರಿಗೆ பக்கத்து வீட்டுக்காரன் முழிக்கணும், தலையை பிச்சுக்கணும். ಹತ್ತಿರ ಮನೆಯವರು எப்படிடா இந்த ஆளுங்க முன்னேறி வருது? ಹೆಂಗೆ ಅವರು ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு பணியை போல இருப்பார். ಅವರು ಇಪ್ಪನಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் இல்லாமல் உயர்வீர்கள். ಶಬ್ದ ಇಲ್ಲದೆ அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲ್ಮೈಪಡಿಸುತ್ತಾರೆ. அடுத்ததாக இப்ப இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ಇಸ್ರಾಯೇಲ್ ನೀವು ಭಾಗ್ಯವಂತ. அல்லேலூயா. அதான் இந்த வருடம் வாக்குத்தத்தம். இஸ்ரவேலே ಇಸ್ರಾಯೇಲೇ நீ யாரா? ನೀನು ಯಾರು? துர்ப்பாக்கியவான் அல்ல, ದುರ್ಭಾಗ್ಯವಂತ. ನೀ ಯಾರು? ಯಾರು? பாக்கியவான், ನೀನು ಭಾಗ್ಯವಂತನು. பாக்கியவதி. ಭಾಗ್ಯವತಿ. இந்த அருமையான பேர் வேற இருக்கு அம்மா சிஸ்டர். ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು ಬೇರೆ ಇದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள், ಭಾಗ್ಯವಂತರು, பாக்கியவதிகள். ಭಾಗ್ಯವತಿಗಳು. உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்கள். ಮಕ್ಕಳು ಭಾಗ್ಯವಂತರು. அல்லேலூயா. 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 இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ಭಾಗ್ಯವಂತರು. கர்த்தரால் ಕರ್ತನಿಂದ ரட்சிக்கப்பட்டதினால். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವುದರಿಂದ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ரட்சணியத்தை ರಕ್ಷಣೆಯನ್ನ அநேகர் புறக்கணித்தார்கள். ಅನೇಕರು ತಳ್ಳಿಬಿಟ್ಟರು. எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். ನಮಗೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ಆದರೂ நமக்கு அவர் ரட்சிப்பாய் மாறினார். ನಮಗೆ ರಕ್ಷಣೆಗೆ ಬದಲಾಗಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனமே, ಜನರೇ, மீட்கப்பட்டவர்களே, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೇ, ரட்சிப்பை பெற்றவர்களே, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೇ, இயேசுவை தகப்பனாய், ಯೇಸುವಿನ ತಂದೆಯಾಗಿ, இரட்சகராய், ರಕ್ಷಕನಾಗಿ, தாயாய், ತಾಯಿಯಾಗಿ, பரம வைத்தியராய், ವೈದ್ಯನಾಗಿ, வழிகாட்டியாய், ಪರಿಹಾರಿಯಾಗಿ, வெளிச்சமாய், ಬೆಳಕಾಗಿ, அப்பமாய் ತಂದೆಯಾಗಿ பெற்றுக்கொண்ட என் ஜனமே, ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ಜನರೇ, உனக்கு ஒப்பானவன் நிகர்
யாரும் இல்லை. ನಿನಗೆ ಸಮಾನವಾದವರು ಯಾರು ಇಲ್ಲ. உனக்கு சமமானவன் யாரும் இல்லை. ನಿನಗೆ ಸಮಾನವಾದವರು ಯಾರು ಇಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. அதனாலதான் சொன்னேன், ಅದರಿಂದ ಇದು. நமக்கு எத்தனை அறிவு? ನಮಗೆ ಎಷ್ಟು ಅರಿವು? மனுஷனுக்கு 6 அறிவு, எல்லாருக்கும் 6 அறிவு. ಎಲ್ಲರಿಗೆ 6 ಅರಿವು, நமக்கு 6 அறிவு. ನಮಗೂ 6. ஆனா 6 அறிவு இருக்கிற மாதிரி மனுஷனுக்கு தெரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. 6 ಅರಿವು ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಿತ್ತು. ತುಂಬಾ ಗಲಿಬಿಲಿ ಆಗ್ತದೆ. சீக்கிரம் தேவன் வரலன்னா ಬೇಗನೆ ದೇವರು ಬಂದಿಲ್ಲ. நம்ம கஷ்டப்படுறோமா இல்லையா? ನಾವು ಕಷ್ಟಪಟ್ಟಿಲ್ಲ. கவர்னர், சிஎம், பிஎம் இவங்க தான் கஷ்டப்படும். ಗೌರವ ಸಿಎಂ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு வழி ஆக்கிடுவானுங்க. ಒಂದು ದಾರಿ ಮಾಡ್ಬೇಕು. அல்லேலூயா. நம்மளுக்கு எத்தனாவது அறிவுங்க? ನಮಗೆ ಎಷ್ಟು ಅರಿವು? மேல் என் கண்ணை வைத்து, ನಿನ್ ಮೇಲೆ ನನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಇಟ್ಟು ಆಲೋಚನೆ, என் கண்ணை வைத்து ಕಣ್ಣನ್ನು ಇಟ್ಟು உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ನಿನಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುತ್ತೇನೆ. யாரது? ಯಾರದು? ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. பரிசுத்த ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನವರು. அதுக்காகதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧ அது ಆತ್ಮನು. 7வது அறிவு. ಅದು 7ನೇ ಅರಿವು. அல்லேலூயா. ஹalleluya. நான் வேலை செய்யும்போது ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ என் வேலையை யாரும் குறை சொல்ல. ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಯಾರು ಕೊರತೆ ಹೇಳ್ಬಾರ್ದು. எதனால சொல்றேன் தெரியுங்களா? ಯಾವ್ದ್ರಿಂದ நான் ಹೇಳ್ತೀನಿ? 7வது அறிவுடையவன். ಈ 7ನೇ ಅರಿವು. பரிசுத்த ஆவியை ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ. தானியேல் தாவீதை போல. ದಾನಿಯೇಲ್ ದಾವೀದನ ರೀತಿ. அல்லேலூயா. ಹalleluya. 120 மேல் இறங்கின பரிசுத்த ஆவியை 120 நான் ಮೇಲೆ பெற்றிருக்கிறேன். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அது எத்தனாவது அறிவு? ಎಷ್ಟನೇ ಅರಿವು? சொல்லுங்க. நமக்கு ஈக்குவல் எவனும் வர முடியாது. ನಮಗೆ ಸಮಾನವಾದವರು ಯಾರು ಬರಲ್ಲ. இங்க பரீட்சை எழுத போனாலும் சரி, ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿದ್ರು ಸರಿ, இன்டர்வியூக்கு போனாலும் சரி, ಇಂಟರ್ವ್ಯೂಗೆ ಹೋದ್ರು ಸರಿ. அல்லேலூயா. ಹalleluya. உங்களுக்கு சமமானவன் இருக்க முடியாது. ಸಮಾನವಾಗಿರೋರು ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹalleluya. தானியேல் ದಾನಿಯೇಲ್ அந்த தேசத்துக்காரர் இல்ல. ಆ ದೇಶದವರಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಹalleluya. அவன் கல்தேயன் அல்ல, ಅವನು ಕಲ್ತಿರೋರು. அவன் தாத்தா கல்தேயன் தான். ಅವನ ತಾತ ஆபிரகாமுடைய சொந்த ஊர் எது? ಅಬ್ರಹಾಮನ ಸ್ವಂತ ಊರು. அந்த மெசபொத்தோமியா தான். ಆ ಮೆಸೊಪೊತಾಮಿಯಾ. அல்லேலூயா. ಹalleluya. அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல தான் வாழ்ந்தவர் ஆபிரகாம். ಸಾಮ್ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆದವರು. அவருடைய மொழி கல்தேய மொழி தான். ಅವರ ಕಲ್ತಿರುವ ಭಾಷೆ. பல ஆண்டுகளுக்கு பின்பு ಅನೇಕ ವರ್ಷ ನಂತರ தானியேல் அடிமையாய் போகிறான். ದಾನಿಯೇಲ್ ಗುಲಾಮನಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹalleluya. இன்னைக்கு ಇವತ್ತಿಗೆ அந்த கல்தேய தேசத்தை விட்டு ಕಲ್ತಿಯ ದೇಶಕ್ಕೆ ಬಿಟ್ಟು அந்த தேசத்தை விட்டு புறப்பட்ட ಆ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟ அந்த கல்தேய மொழியை விட்டு வெளியே வந்த ಭಾಷೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ஆபிரகாமை ಅಬ್ರಹಾಮನು நான் உன் தேசத்தையும் ದೇಶವನ್ನ, உன் தகப்பனையும் ತಂದೆಯನ್ನ, உன் வீட்டையும் விட்டு ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ನಾನು ತೋರಿಸಿದ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು. நேபுகாத்நேச்சார் இருந்தா, ನೇಬೂಕದ್ನೆಚ್ಚರನು கல்தேய எழுத்து இருந்தது. ಕಲ್ತಿಯ ಬರವಣಿಗಿತ್ತು. அல்லேலூயா. ஹalleluya. உலகத்தை ஆண்டான். ಲೋಕವನ್ನು ಆಳ್ತ. இப்பொழுது சொல்கிறேன், ಈಗಲೂ ಹೇಳ್ತಾರೆ, கல்தேய தேசம் ಕಲ್ತಿಯ ದೇಶ ஆட்சியில் இல்லை. ಆಚೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. பாபிலோன் சாம்ராஜ்யம் ಬಾಬಿಲ್ ಸಾಮ್ರಾಜ್ಯ தரைமட்டமானது. ಸಮಾನವಾಯಿತು. ஆபிரகாமுடைய சாம்ராஜ்யமோ ಅಬ್ರಹಾಮನ ಸಾಮ್ರಾಜ್ಯ இன்றைக்கும் இருக்கிறது. ಇವತ್ತಿಗೂ அல்லேலூயா. ಹalleluya. உன்னை புறப்பட சொல்லி வரவழைத்ததின் நோக்கம், உங்களை ரட்சித்ததின் நோக்கம், ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಪಡೆದ ಲೋಕ உங்களை தாழ்த்துவதற்கல்ல, ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸುವುದಕ್ಕಲ್ಲ, உங்களை அழிப்பதற்கಲ್ಲ. ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಲ್ಲ. ஆபிரகாமை புறப்பட சொன்னினவன், ಅಬ್ರಹಾಮನ ಹೊರಟು ಹೋಗುತ್ತೆ. அவன் சந்ததி இன்றைக்கும் இருக்கிறது. ತಲೆಮಾರುಗಳು ಇನ್ನೂ ಇದೆ. அந்த தேசம் ಆ ದೇಶ உலகத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. ಲೋಕಕ್ಕೆ ಸಿಂಹ ಸಪ್ಪನವಾಗಿದೆ. தேர்ட் வேர்ல்ட் வார் அங்கதான் நடக்கும். ಅದು ವಾರಗಳಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. இடம் முதல் இதற்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. ಗುರ್ತಾಗಿ ಹೇಳುವಂತ அல்லேலூயா. ஹalleluya. அதை கலப்புகிற எவனும் ಅದನ್ನ ಗಲಿಬಿಲಿ மண்டைய பிச்சுக்குவான். ತಲೆಯನ್ನು ஹிட்லர் நடுங்கினான், ಹಿಟ್ಲರ್ ನಡಗಿದನು. முசோலினி நடுங்கினான். ಮುಸ್ಲಿಂ ನಡಗಿದನು. இன்றைக்கு ராஜ்யங்கள் நடுங்குகிறது. ರಾಜ್ಯಗಳು ನಡುಗುತ್ತಾ ಇದೆ. அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை உள்ள தேசம். ಅಷ್ಟು ಬಲವುಳ್ಳ ದೇಶ. எவ்வளவு ஜனத்தொகை? ಎಷ್ಟು ಜನರ ಗುಂಪು? 1 crore. 1 கோடி ஜனத்தை வச்சுக்கிட்டு 1 ಕೋಟಿ ಜನರ ಇಟ್ಟು உலகத்தையே ஆட்டிக்கிட்டு இருக்கான். ಲೋಕವನ್ನ ಆಳ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. புட்டின் முதற்கொண்டு என்ன பண்றாரு? ಇದು ಮೊದಲು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? பிரம்ம முதற்கொண்டு ಗಮ್ಮಿನ ಮೂಲಕ நடுங்குறாரு. ನಡುಗುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. ஆபிரகாமை புறப்பட சொன்னார். ಅಬ್ರಹಾಮನ ಹೊರಟೋಗುತ್ತಿದೆ. இன்றைக்கு அந்த தேசம் இருக்கிறது. ಇವತ್ತಿಗೂ ಆ ದೇಶ ಇದೆ. அன்னைக்கு புறப்படல நேபுகாத்நேச்சார். ಅವತ್ತು ಹೊರಟಿಲ್ಲ இன்னைக்கு கல்தேய மொழி இருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது. ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹalleluya. கல்தேய பட்டணம் ಕಲ್ದಿಯ ಪಟ್ಟಣ அது இன்றைக்கு முஸ்லிம் ராஜ்யமாய் இருக்கிறது. ರಾಜ್ಯವಾಗಿದೆ. பாபிலோன் ராஜ்யம் தரைமட்டமாய் விட்டது. அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமுடைய சாம்ராஜ்யம் கிறிஸ்து இயேசுவால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. உங்களை புறப்பட வர சொல்லி இருக்கிறார் என்றால் நீ பாக்கியவான்கள்.
ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ರಕ್ಷಣೆಯಿಂದ ಜನರೇ, உனக்கு ஈக்குவல், ನಿಮಗೆ உனக்கு ಸಮಾನವಾದವರು, ஒப்பானவர்கள், ಒಪ್ಪಾದವರು, சமமானவர்கள் ಸಮವಾದವರು யாரும் இல்லை. ಯಾರೂ ಇಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள். ಅವರನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. அல்லேலூயா. ஹalleluya. ஏழாவது அபிஷேகம், ಏಳನೇ ಅಭಿಷೇಕ, ஏழாவது அறிவை, ಏಳನೇ ಅರಿವು, தெய்வத்தை அறிகிற அறிவை, ದೇವರನ್ನ ಅರಿವು, பரலோகத்தை அறிகிற அறிவை, ಪರಲೋಕವನ್ನ ಅರಿವು, இயேசு வரப்போகிறார் என்ற அறிவை, ಯೇಸು ಬರ್ತಾನೆಂಬ ಅರಿವು, அவர் எனக்காக மரித்தார் என்ற அறிவை, ನನಗೆ ಸತ್ತನೆಂಬ ಅರಿವು, எனக்காக உயிர்த்தார் என்ற அறிவை ನನಗಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ ಆದರೆ ಎಂಬ கொடுத்தது ಅರಿವು, ஹோலி ஸ்பிரிட், ಕೊಟ್ಟಿದ್ದು பரிசுத்த ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ, இந்த ஏழாவது அறிவுடையவன் ಏಳನೇ ಅರಿವು, பூமியை ஆளப் போகிறார்கள். ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ 1000 வருஷம். 1000 ವರ್ಷ நோ எலெக்ஷன். ನೋಯಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. எண்ணுவதும் இல்லை, ಲೆಕ್ಕ தள்ளுவதும் இல்லை. ತನ್ನುವುದೂ ಇಲ್ಲ. இட்டர்னல் காட், நித்திய தேவம் ನಿತ್ಯ ದೇವರೇ, இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ 1000 வருஷம் 1000 தன் ವರ್ಷ பரிசுத்தவான்களோடு ಪರಿಶುದ್ಧ ಜನರೊಂದಿಗೆ இதே பூமியை ஆளப் போகிறார். ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆதலால் ಆದ್ದರಿಂದ இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ಇಸ್ರಾಯೇಲೇ ನೀ ಭಾಗ್ಯವಂತರು, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ಕರ್ತನಿಂದ ರಕ್ಷಣೆ உனக்கு ಹೊಂದಿದಂತೆ ஒப்பானவன் யார்? ನಿಮಗೆ ಸಮಾನವಾದವರು ಯಾರು ಇಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. யாரும் வர முடியாது. பரிசுத்தாவி வர வரைக்கும் நீங்க தான் அங்க பெரிய ஆள். ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ஆபீஸ்ல நீங்க தான், ಆಫೀಸಲ್ಲಿ ನೀವೇ, எல்லா இடத்துலயும் நீங்க தான். ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲೂ ನೀವೇ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ಕರ್ತನಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರು, கடங்காரன் உங்களை கூப்பிடணும். கடை வச்சிருக்கவன், ಅಂಗಡಿ ಇಟ್ಟವನು அம்மா நீங்க வந்து கைய வச்சுட்டாச்சும் போ, நீ வாங்கலன்னாலும் பரவாயில்லன்னு உங்களை ಬಂದು ಕೈ கூப்பிடணும். ಇಟ್ಟು ಮಾಡಿ அல்லேலூயா. ತಗೊಂಡಿದ್ದು. அல்லேலூயா. ஹalleluya. எங்க அம்மா வெளியில கூப்பிடுவாங்க ஜனங்க. ನಮ್ಮ ಅಮ್ಮ இந்த காய் விக்கிறவங்க, பொருள் விக்கிறவங்க எங்க அம்மாவை கூப்பிடுவாங்க. ಕಾಯಿಯನ್ನು ತರಕಾರಿ ಮಾರುವ அம்மா தாயே, ಅಮ್ಮ ತಾಯಿ, நீ வந்து கூடையில கைய வச்சுட்டு போ ನೀ அப்படி. ಬಂದು ಈ ಕುಕ್ಕಿಯಲ್ಲಿ அல்லேலூயா. ಕೈ ಇಟ್ಟು பானை விக்கிறவங்க ஆளு முதற்கொண்டு அதான் செய்யும். ಹಾಲು ಇಡುವಂತವರು. நீங்கள் ஆசீர்வதி, ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಉಳ್ಳವರು, உங்கள் நிமித்தம் தான் மற்றவர்கள் ನಿಮ್ಮ ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஆபிரகாம் அப்படிதாங்க சொன்னாரு. ಅಬ್ರಾಮನ ಅದೇ ರೀತಿ உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಭೂಮಿಯ ವಂಶಗಳು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஆசீர்வதிக்கப்படும். ಆಶೀರ್ವಾದ அல்லேலூயா. உங்களை சபிக்கிறவன் ನಿಮ್ಮನ್ನು ಶಪಿಸುವವರು சபிக்கப்படுவான். ಶಪಿಸ್ತಾರೆ, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವರು. அவனுக்கு ஆசீர்வாதம் வேணாம், உங்களை ஆசீர்வதிச்சாவே போதும். அல்லேலூயா. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾನೆ. சபிச்சானாக்க அவனுக்கு தான் ஆபத்து. ಅವನಿಗೆ ಆಪತ್ತು. அல்லேலூயா. ஹalleluya. உனக்கு ஒப்பானவன் யார்? ನಿನಗೆ ಒಪ್ಪಾದವನು ಯಾರು? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். ನಿಮಗೆ ಸಹಾಯ ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம், ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ ಕೇಡಗ, உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் கேடகமா இருப்பார். ಸಹಾಯ ಮಾಡುವ ಕೇಡಗ, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாகவும் இருப்பார். ಅವರ ಆಯುಧವಾಗಿ நீங்க பட்டயத்தை எடுக்க வேண்டாம், ನೀವು ಆಯುಧವನ್ನು அவர் உங்களுக்கு பட்டயமா ಅವರು இருப்பார். ನಿಮಗೆ ಆಯುಧವಾಗಿ, அவரே உன் சத்துருக்களை ಅವರು ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳನ್ನ உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ಮುಂದೆ ಮುರಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. உங்கள் சத்துருக்கள் ಶತ್ರುಗಳು இச்சகம் பேசி ಅವರು ಮುರಿದು ಹೋಗ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உங்களுக்கு விரோதமாய் பிராது பண்ணினவர்கள், ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತೊಂದರೆ ಕೊಟ್ಟವರು, பல விதமான போராட்டங்களை நடப்பித்தவர்கள், ಅನೇಕ ರೀತಿಯ ಹೋರಾಟ ನಡೆಸಿದವರು, அல்லேலூயா, ஹalleluya, அடங்குவார்கள். ಅವರು ಅಡಗುತ್ತಾರೆ. அல்லேலூயா. எங்க காற்று அடிக்குது, ஐயரே மடிந்து போகிறோம் நாங்க. ಗಾಳಿ ಅಡಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. அவரு எந்திரிச்சு என்ன பண்ணாரு? படகுல ಅವ್ರು ಎದ್ದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? காற்றையும் கடலையும் கடலನ್ನ அமர்த்தினார். ಸಮಾಧಾನ அல்லேலூயா. ஹalleluya. இறையாதே, என் மக்களுக்கு விரோதமாய் ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ என்ன பண்ணாத, ಏನ್ ಮಾಡ್ಬೇಡ, பேசாதே. ಮಾತಾಡಬೇಡ. அல்லேலூயா. ஹalleluya. அவர்களை இச்சகம் பேசி அடங்கச் செய்கிறவர், ಅವರಿಗೆ ಇಚ್ಛೆಗೆ ಅವರು காற்றை அதட்டினவர், ಗಾಳಿಯನ್ನು ಅಡಿಗೆ, கடலை அமர்த்தினவர், ಸಮುದ್ರವನ್ನು செங்கடலை பிரித்தவர், ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಬೇರ್ಪಡಿಸಿದವರು, எரிகோவை தகர்த்தவர், ಯೆರಿಕೋ ತಗ್ಗಿಸಿದವರು, யோர்தானை கடந்து போகச் செய்தவர், ಹಾದು ಹೋಗುತ್ತಿದ್ದವರು, கேதுருவை முறித்தவர் உங்களுடைய தேவன். ನಿಮ್ಮ ದೇವರು. அல்லேலூயா. சத்துருக்கள் உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ಶತ್ರುಗಳು ಇಚ್ಛೆಗೆ அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். ಅವರ ಮೇಡುಗಳ ಸೀಮೆಗಳನ್ನು ನೀವು மல்கியாவிலே ಜಯಿಸಲಿ. சொல்றார், சத்துருக்களை மிதிப்பீர்கள், ಶತ್ರುಗಳನ್ನ ತುಳಿತೀರಾ, அப்பொழுது அவர்கள் உங்கள் உள்ளங்காலில் ಅವರು சாம்பலாயிருப்பார்கள். ಬೂದಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. இந்த வாக்கு தத்தம் ಈ ವಾಗ್ದಾನಗಳು நமக்கும் ನಮಗೂ நம்முடைய பிள்ளைகளுக்கும் ಮಕ್ಕಳಿಗೂ அப்போஸ்தலர் நடபடி 2
39 படிச்சோம். அப்போஸ்தலர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் ನಮಗೂ ನಮ್ಮ அது ಮಕ್ಕಳಿಗೂ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. ஹalleluya. 7வது அறிவு என்ன அறிவு? ಪರಿಶುದ್ಧ ஆவியானவர். ಆತ್ಮ. அதாவது பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் ಯಾರಾದರೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳದಿರುವವರು சீக்கிரத்துல 7வது அறிவு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ಬೇಗನೆ 7ನೇ ಅರಿವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. அதுதான் இவனுங்க நெற்றிக்கண் திறப்பின் நெற்றிக்கண் குற்றம் என்ன? அது ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கிறது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. சீக்கிரமாய் கர்த்தர் வர போகிறார். ಬೇಗನೆ ಯೇಸು ಬರ್ತಾನೆ. அவர் சத்தம் கேட்கும். அவர் ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೆ. உலகம் முழுவதும் பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ಪ್ರಸವದಲ್ಲಿ நாமும் மறுரூபமாக ನಾವು ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ಒಂದು ದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. விசுவாசத்தில் போராடுகிறோம். ವಿಶ್ವಾಸ ಹೋರಾಡುತ್ತೇವೆ. நிச்சயமாகவே ನಿಶ್ಚಯವಾಗಿ நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் நெருங்கி விட்டது. ಇದ್ದೇವೆ. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளினால் ದೇವರ ಈ ವಾಕ್ಯದ நம்மளை ಮೂಲಕ திடப்படுத்தி ஆசீர்வதிப்பார். எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். ನಮಗಾಗಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஊழியத்திற்காக பிரயாசப்படுங்கள். ಸೇವೆಗಾಗಿ ஆத்துமாக்களை கொண்டு வாருங்கள். நிறைய ஆத்துமாக்களை சேருங்கள். அதனால் உங்களுக்கு பரலோகத்திலே பலன் உண்டு. ஆத்மா ஞானம் ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ಇರುವ வாட்ச் பண்ணுகிற ನಮ್ಮನ್ನು ವಾಚ್ ಮಾಡುವ உங்கள் யாவருக்கும் ಎಲ್ಲರಿಗೂ 2026 ஹாப்பி நியூ இயர். 26ನೇ ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. வார்த்தை கர்த்தர் உங்களுக்கும் ನಿಮ್ಮ ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮಗೂ நிறைவேற்றுவார். ನೆರವೇರಿಸ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. Thank you.